ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபெமிலியர் ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சூப்பரான ரொமான்டிக் நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? இப்ப அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு உங்க மூஞ்சில ஏதோ ஒரு பிரகாசம் தெரியுது தளபதி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஏன் இன்னைக்கு என் மூஞ்சில நீ என்னத்தை கண்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பானா? அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க குடிச்ச ஒயின்ல யாரோ ட்ரக்ஸ கலந்துருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நேத்து உங்க ஒயின்ல இருந்து கொஞ்சத்தை நம்ம வீட்லயே ஒரு பூனை சுத்திக்கிட்டு இருக்கும்ல, அது குடிச்சிருச்சு. சோ நைட்டு பூரா அதோட அட்டகாசம் தாங்கவே இல்லை. அதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்க அட்டகாசமும் கொஞ்சம் ஓவரா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா? இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். என்னோட ஒயினை யாரு ட்ரக் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி. இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த ஷென் பொண்ணையும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஷென் பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா பார்த்துட்டு, சோ நேத்து நைட்டு உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி போய் கேட்பாளா? அப்பதான் அந்த ஷென் பொண்ணு அவ அந்த ஒயின்ல கலந்த ட்ரக்க பத்தியே சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவா. அது மட்டும் இல்லாம அந்த ஷென் பொண்ணு என்ன சொல்லுவானா, இந்த ட்ரக்ஸ நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரக்ஸ் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். சோ நீங்க அடிக்கடி இப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனோட மூஞ்சே மாறிடும். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப அவ என்ன நினைச்சுக்கிட்டானா, இந்த ட்ரக் பண்ண ஒயினை குடிச்சனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ரொமான்டிக்கா இருந்திருக்காங்க. சோ இது எங்களுக்குள்ள இருந்த லவ்னால இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ தப்பா புரிஞ்சுக்குவா. ஏன்னா அந்த ஒயின் கீழே கொட்டி போனது, அதுக்கு பதிலா வேற ஒயின் மாத்தினது இது யாருக்குமே தெரியாதுல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப அவளோட வீட்டுக்கு வந்து கிடத்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லுவா. இந்த மாதிரி நேத்து நைட்டு நம்ம அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் நம்ம குடிச்ச ஒயின்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படின்ட்டு. சரி ஓகே, அப்பனா அந்த ட்ரக்ஸை யாரு கலந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பானா? நம்ம ஹீரோயின் உணர்ச்சி வசப்பட்டு ஷென் தான் கலந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது. நீ தானே ஷென் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு, ஆமா ஆமா அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நான் தான் சும்மா விளையாட்டுத்தனமா அந்த ஒயின்ல அந்த ட்ரக்ஸை கலந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதோட இப்ப அடிஷனலா சேர்த்து அந்த ட்ரக்ஸோட எஃபெக்ட் நம்மளுக்கு கரெக்டா மாசம் மாசம் ஒரு தடவை ஏதான்ட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்காம இருக்கிறது நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு நேத்து நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது காரணமும் அந்த ட்ரக்ஸா தான் இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு இவ ட்ரக்ஸ் கலந்து கொடுத்தது கூட பிரச்சனையா இருந்திருக்காது, ஆனா இந்த மாதிரி இனிமேல் நம்ம கொஞ்சம் விலகியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவால. அதுதான் அவனுக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். இப்ப அதனால நம்ம ஹீரோ அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்மளுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்திய ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு திரும்பி காட்டுவாங்க. அவளுமே அந்த புறத்துல இருக்கிற பொண்ணு தான் போல. அவ இப்ப அப்படி கேஷுவலா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோன் அவளை போய் மீட் பண்ணுவாளா? இதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டு, மேடம் ஷென் நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பா. நம்ம ஹீரோன் உடனே, நான் ஷென் எல்லாம் கிடையாது, நான் சிசி, எங்க ஃபேஸ் இப்ப சில மந்திரத்தினால மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டா. உடனே நம்ம ஹீரோயின், நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் வரைய ஆரம்பிச்ச பொண்ணே நீ தான். அது மட்டும் இல்லாம உன் முதுகுல ஒரு பெரிய தழும்பு ஒண்ணு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோயினுக்கும் இவ ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாளா. சோ இதுலயே அந்த பொண்ணு நம்பிடுவா. ஓகே, அப்பனா அது ஷென் இல்ல, இது சிசி அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயின் இவளை எதுக்கு மீட் பண்ண வந்திருப்பானா, நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில தான் இப்ப நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே. இத பத்தி அவளுக்கு யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாது. அதனாலதான் சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்டயான்ட்டு வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இப்ப அவ ஃப்ரெண்டு கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு சும்மாவே ஏதாண்டு ஒரு காரணம் கிடைச்சா நம்ம ஹீரோவை நல்லா ஓட்டுவான். இப்போ இப்படி வேற அந்த ஒயினை ட்ரக் பண்ணது நம்ம ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சா, உடனே அந்த ஃப்ரெண்டு ரொம்ப ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மேல ஒரு சந்தேகம் இருக்கும். சோ இப்படி எல்லாம் நடந்தனால அவன் இப்ப இன்னும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். இப்ப அப்படியே அந்த சந்தேகத்தோடய நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க தளபதி, எனக்கு நடக்கிறது எதுவுமே சரியா படவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஒய்ஃப் பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு, அதுக்கடுத்து இப்ப பாருங்க சொந்த ஹஸ்பண்டுக்கே ஒயின்ல ட்ரக்ஸ் ஏத்தி கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. அவ கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் இளவரசர் சாவை பத்தி நம்ம எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ இப்பயுமே நம்ம
ஹீரோனை நம்புவான்? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை பார்த்தா எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லயும் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல. ஏதோ விளையாட்டுத்தனமா ஒயின்ல அதை கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். மித்தபடி அவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரிதான் இருக்கு. நீ தேவையில்லாம அவளை சந்தேகப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு சந்தேகம் இருக்கும். சோ உடனே இப்ப அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே தளபதிக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. சோ நான் தான் எதான் பண்ணி அந்த ஷென் கெட்டவன் சொல்லி நம்ம தளபதிக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவான். சோ இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டு, மேடம் ஷென், என்னோட பொருள் ஒண்ணு உங்க ரூம்ல இருக்கு. ஏன்னா நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் தான் இந்த ரூம்ல இருந்தேன். அது ரொம்ப முக்கியமான பொருள், அதை நான் கொஞ்சம் தேடி எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி இப்ப ரூம்குள்ள போயிருவான். அதுக்கடுத்து சும்மா ஏதோ ஒரு பொருளை தேடுற மாதிரி தேடி அங்க இருந்து நிறைய பொருளை தட்டி விட்டுருவானா. இப்ப அப்படியே அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற சாக்குல வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் இளவரசர் ஒருத்தவர் இறந்து போனார்ல, அவர் கீழே ஒரு பென்டென்ட் இருந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் மாதிரி காட்டுவான். இப்ப அப்படியே அந்த பென்டென்ட்டை காட்டி, இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதுதான் முதல் இளவரசர் சாகரப்ப அவர் கையில இருந்துச்சு. இதை வச்சுதான் அவர் யாரோ ஒரு நாள் கொலை பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு தளபதி ரொம்ப முயற்சி பண்றாரு. சோ இந்த பொருள் உங்க ரூம்லயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப அந்த பென்டென்ட்டை நம்ம ஹீரோனோட ரூம்ல வச்சுட்டு போவான். ஆனா இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. இந்த பொருளை தான் அந்த ஒரிஜினல் ஷென் நம்ம ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. அடுத்து நம்ம ஹீரோயின் இத பத்தி யோசிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல அந்த குட்டி பொண்ணு ஹாப்பியா நடந்து வருவா. ஆனா அவ கையில பார்த்தா ஒரு பெரிய சாக்லேட் இருக்கும். அதுக்கு கீழே 2 ரெட் கலர் ரிப்பன் வேற இருக்கும். சோ இந்த ரெட் கலர் ரிப்பன் இருந்தாவே அந்த ஒரிஜினல் ஷென் தான் நம்ம ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கறதா அர்த்தம். சோ இத புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த ஷென்னை தான் பார்க்க போவாளா. அங்க போனோடனே அந்த ஷென் நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் சொன்ன பொருளை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அந்த பொருள் உனக்கு சம்பந்தப்பட்ட பொருள் மாதிரி தெரியலையே. என்னோட கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உன்னோட லவ்வர் அந்த பிரின்ஸ் நிங்குக்கு தான் தேவைப்படுற பொருளா இருக்கும். சோ அதனால என்னால எடுத்தாங்க கவுத்தோன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அது உண்மையிலே உன்கிட்ட வந்து கொடுக்கலாமா வேணாமான்ட்டு நான் யோசித்து முடிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிருவா. ஆனா நம்ம ஹீரோயின் போன உடனே இந்த ஷென் பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த நிங்குக்கு தான் ஒரு லெட்டர் எழுதுவா. இந்த மாதிரி நீ தேடுற பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஷென் அனுப்புற மாதிரி இவ சென்ட் பண்ணிருவா. சோ இத பார்த்த நிங்கும் இப்ப தளபதி வீட்டுல இருக்கிறதா உண்மையான ஷென்னு நினைச்சுக்கிட்டு அவ தான் நம்மளுக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கா, சோ அவ அந்த பென்டென்ட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு இப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஒரு லெட்டர் போடுவான். இப்போ அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொருள் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குமா. நம்ம ஹீரோனுக்கு தெரியும் இது நீங்க தான் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு. சோ உடனே நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்போ அவளே அந்த பென்டென்ட் எடுத்துக்கிட்டு அந்த நீங்க பாக்குறதுக்காக போவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இப்ப திரும்பி நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள வந்து அந்த பாக்ஸை செக் பண்ணி பாப்பானா. பார்த்தா அதுல அந்த பென்டென்ட் இருக்காது. சோ இதுலயே அவன் கண்டுபிடிச்சிருவான் நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், ஆனா அதுலயே அவளோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ நீ இனியான்ட்டு அவளை கண்மூடித்தனமா நம்பாத. அவ உன்னோட ஒய்ஃபா இந்த வீட்டுக்குள்ள இல்ல, பிரைம் மினிஸ்டரோட பொண்ணாதான் ஏதோ ஒரு திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த நிங்கு கிட்ட போய் இந்த பென்டென்ட்டை கொடுத்துட்டு, இதத்தானே நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்க, சரி இதுல அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியல, நீங்களும் தளபதியும் ஏன் இது ரொம்ப பெரிய பொக்கிஷமா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த நிங்கு, என்ன என்கிட்ட இன்ஃபர்மேஷன் போட்டு வாங்க பாக்குறியா, உன்னை பார்த்தா நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்த மாதிரி தெரியலையே, தளபதிக்காக ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு போக வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேசுவான். நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. உடனே அப்படியே டக்குன்ட்டு விலகி போயிருவாளா. அதுக்கு உடனே அந்த நிங்கு ரொம்ப சந்தேகமா, உனக்கு என்னாச்சு, அன்னைக்கு இப்படிதான் நீ விலகி போன, இன்னைக்கு இப்படிதான் விலகி போற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினும், இல்ல இப்போதைக்கு நான் வந்து தளபதியோட ஒய்ஃப் தானே, யாரான்ட்டு நம்மள இப்படி ஒன்னா பார்த்தா தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலும் அந்த நிங்கு சும்மா இல்லாம, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்னோட ஆட்கள் தான், யாரு நம்மள பார்க்க போறா, நீ வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை இப்ப வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுப்பான். இதனால இப்ப கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் அவளோட ஹேர் பின்லயே ஷார்ப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குமா, அதை எடுத்து அவனை குத்தலான்ட்டு வருவா. பட் அவன் இதை பார்த்துட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை தள்ளி விட்டுருவான். அதுக்கடுத்து இப்ப இந்த நிங்கு திரும்பி நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வர ட்ரை பண்ணுவானா. உடனே இவன் கிட்ட இருந்து தப்பிச்சாகணுங்கிறதுக்காக இப்ப அந்த ஷார்ப்பான பொருளை நம்ம ஹீரோயின் அவ கழுத்து கிட்ட வச்சிருவா. நீங்க மட்டும் என்கிட்ட இப்ப க்ளோஸா வரணும்னு நினைச்சீங்க, நான் இங்கே என்னோட கழுத்துல குத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த நிங்கு இப்ப அப்படியே, உனக்கு என்னாச்சு ஷென், நீ முந்தி மாதிரியே இல்லையே, ரொம்ப மாறிட்டியே, என்ன அந்த தளபதி மேல உனக்கு லவ் அது வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு நல்லா லாக் பண்ணி அவளை வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணலான்ட்டு போவான். நம்ம ஹீரோன் எப்படியான்னு தடுக்கலான்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவா. ஆனா ஒரு கட்டத்துல முடியாது அப்படின்னு தெரிஞ்சனையும் ஒரு மாதிரி ரொம்ப கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவா. பட் நல்ல வேலையா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த நிங்கோட கழுத்துக்கு ஒரு கத்தி வரும். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோ இங்க வந்தோனையும் அந்த நீங்க இப்ப அப்படியே, ஐயோ நீ தப்பா எடுத்துக்காத தளபதி, நாங்கெல்லாம்
ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனாலதான் அவளை சும்மா கலாய்ச்சேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நீ அவளை கூட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அலேக்க அவளை தூக்கிட்டு இவங்க வீட்டுக்கே வந்துருவான். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோ கேட்பான், நீ எதுக்கு அந்த நீங்க போய் மீட் பண்ண போன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் வாயவே திறக்க மாட்டாளா. உடனே நம்ம ஹீரோ, சரி உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து திரும்பி அன்னைக்கு நைட்டு இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி வந்து, நடந்ததுக்கெல்லாம் நான் காரணம் சொல்லி ஆகணும்ல, அதனாலதான் இந்த பேப்பரோட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வருவா. எங்க அப்பாவும் அந்த நீங்கும் உங்ககிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்காக தான் என்ன உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. பட் அதுக்குன்ட்டு நான் உங்க கூட இருந்து என்னால துரோகம் பண்ண முடியாது, அதனால பேசாம நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்ப இதை சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் இளவரசர் கையில இருந்த ஒரிஜினல் ஜேட் பென்டென்ட் இப்ப திரும்பி நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துருவா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவான். இது எப்படி இன்னும் உன் கையில இருக்கு, இதத்தான் நீ நீங்குக்கு கொடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்ல நான் நீங்க கிட்ட கொடுத்தது ஒரிஜினல் பென்டென்ட் கிடையாது, அவனுக்கு உண்மையில அந்த பென்டென்ட் எதுக்காக வேணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போலியா ஒன்னு ரெடி பண்ணி போய் அவன் கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. சோ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோக்கு இந்த ஜேட் பென்டென்ட் உண்மையிலேயே யாரோட சம்பந்தப்படுது அப்படிங்கிற மாதிரி தெரியாம தான் இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அது நீங்கோடதுதான் அப்படிங்கிற மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்ப இதை கொடுத்தனே நம்ம ஹீரோன் அப்படியே சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, நீ இந்த விஷயத்த கிட்ட ஓப்பனா வந்து சொல்லிட்ட, இதே மாதிரி வேற எது விஷயத்த நீ மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் இவளை ஏற்கனவே நம்ம மீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும்ல, அதனாலதான் இப்படி கேட்பான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேன், ஆனா அது என்னன்ட்டு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இவன் இப்படி சொன்னியும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, அந்த உண்மையை பத்தி நீ என்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கிழிச்சு போட்டுருவானா. நீதான் இப்படி அதை கிழிச்சு போட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவ அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. ஆனா இவளை விட நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பாடா அவ இனிமேல் டிவோர்ஸ் கேட்கவே மாட்டா, எப்படியோ டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவானா. அவன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்டோன்னே ஷாக் ஆயிருவான். என்னது, அப்பனா ஷென் நீங்க பார்க்க போகிறப்ப ஒரிஜினல் பென்டென்ட் எடுத்துட்டு போகலையா? சே, நான் கூட அவங்கள கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிட்டேனே, அப்ப உண்மையிலேயே அவங்க நல்லவங்க தான் போல. சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, அந்த நிங்குக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட சாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து 2 கேண்டீஸை கொடுப்பானா. எங்க இவளுக்காக ஸ்ட்ரைட்டா வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்குங்கிறதுக்காக நான் இதை யூனுக்காக வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கு ஒண்ணு கொடுத்துரு, வேணும் நீ ஒண்ணு சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப அந்த குட்டி பொண்ணுக்கு இப்ப இந்த கேண்டீஸை கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே ஓரமா நின்று ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து, என்ன தளபதி தூரத்துல இருந்து உங்க பொண்டாட்டியை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், ஒரே ஆளுக்கு 2 ஃபேஸ் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதாவது நம்ம ஹீரோ என்ன மீன் பண்ண வரானா, ஒரே பொண்ணுக்கு பாஸ்ட்ல ஒரு ஃபேஸும் இப்ப பிரசன்ட்ல ஒரு ஃபேஸும் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஏன்னா இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவன் பாஸ்ட்ல காப்பாத்தின பொண்ணும் இவன் ஒய்ஃபும் ஒரே ஆள் தான், ஆனா ஃபேஸ் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம அவ ரூம்ல போய் கொஞ்சம் பூக்களை வைக்கிறதுக்காக போவானா. அப்போ அங்க ஒரு பேப்பர்ல நம்ம ஹீரோயின் நிறைய கவிதையா எழுதி வச்சிருப்பாளா. அதை நம்ம ஹீரோ எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துருவாளா. அவ இவன் படிக்கிறத பார்த்தனையும், ஐயோ அந்த பேப்பரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன எல்லாம் ஒரே காதல் கவிதைகளா இருக்கு, நீ எழுதியிருக்கதெல்லாம் பார்த்தா நீ எனக்காக எழுதியிருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை லைட்டா கலாய்ப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த பேப்பர் அவன் கிட்ட இருந்து வாங்கிடலான்ட்டு பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ, இல்ல இந்த பேப்பர் என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருவான். இப்ப இந்த பேப்பரை எடுத்துட்டு போனவன் இவன் ஃப்ரெண்டு கிட்ட இதை கொடுத்து, பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாண்டு சில லெட்டர்ஸ் எழுதிருப்பாங்கல்ல, அதோட காப்பி எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப 2ஐயும் மேட்ச் பண்ணி பாப்பான். பார்த்தா பழைய ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும், இப்ப இருக்க ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அடிஷனலா நம்ம ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பான். அதாவது பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு ஷென்னுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுல அவங்க சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்காது, காரசாரம் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ வீட்ல இருக்கிற ஷென் வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் தான் சாப்பிடுவாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இப்படி கனெக்ட் பண்ணி பாப்பானா. ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி இருக்கு, ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கு, இவங்க 2 பேரும் ஒரே பொண்ணு தானா இல்ல வேற வேற ஆளா அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனுக்கு ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிரும். அப்ப உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்பான், சப்போஸ் இவ மட்டும் ஒரிஜினல் ஷென் இல்லனா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, இவ பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு ஷென்னா இருக்கலாம், இல்லனா கூட பரவாயில்ல, பட் ஆனா இவ என்னைக்குமே என்னோட ஒய்ஃப் தான்,
அதனால இவ உண்மையான ஷென்னா இல்லனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்பே செமையா மழை பெய்யுமா. சரி இவ்வளவு மழை பெய்யுது, நம்ம போய் நம்ம ஒய்ஃப் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளோட ரூம் கிட்ட போவான். அங்க போன உடனே அவனுக்கு பலமா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்ட்டு இவன் டக்குன்னு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோனோட ரூம்ல நிறைய லீக்கேஜ் இருக்கும் போல. அதனால மழை தண்ணியில இப்ப உள்ள வர ஆரம்பிச்சிரும். இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ நீ இந்த ரூம்லயே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அலைக்கா இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்துருவான். இப்போ இங்க வந்தானியும் நம்ம ஹீரோன் அப்படி தயங்கிக்கிட்டே இங்க உங்க கூட நான் ஒன்னா எப்படி தூங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அதனால என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நீ வாட்டுக்கு இங்க தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் பெட்ல உட்காந்துக்குவான். அப்படி பெட்ல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம இந்த பெட்ல இன்னொரு ஆள் கூட சேர்ந்து தூங்கலாம், அந்த அளவுக்கு நிறைய இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சிக்னல் கொடுப்பான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்காம அப்படி சுத்தி முத்தி பாப்பாளா. அங்க சைட்லயே ஒரு சோஃபா இருக்கும், நான் அங்க போய் படுத்துக்கிறேன், நீங்க கட்டில தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி போயிருவா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகும். சே நமது ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வருவான். அந்த லெட்டர்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இளவரசர் கூட வேலை பார்த்த ஒரு ஆளு நம்ம இளவரசர் இறந்து போனதுல இருந்து எங்க போனானே தெரியல, பட் ஆனா இப்ப அவன் நார்த் சைடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ அவனை பிடிச்சு நம்ம விசாரிச்சா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் இளவரசர் எப்படி இறந்தாருங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவானா. உடனே நம்ம ஹீரோவும் ஓகே நான் தனியா போய் அந்த ஆள் கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன், ஏன்னா நம்ம கும்பலா இங்க இருந்து போனோம்னா அவன் கண்டிப்பா உஷாராய் அங்க இருந்து தப்பிச்சிருவான், சோ நான் தனியா போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த நீங்க தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்பதான் தெரியவே வரும் அவன் கிட்ட இருக்க பென்டென்ட் ஃபேக்கான பென்டென்ட் அப்படின்ட்டு. உடனே இப்ப அவன் செமையா கடுப்பாவான். ஷென் நீ அந்த தளபதிக்காக என்னையே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோவமா இருப்பான். அப்பதான் இந்த கூட இருக்கிற ஷென்னோட அண்ணா நம்ம தளபதி நார்த் சைடு அந்த ஃபர்ஸ்ட் இளவரசரோட வேலைக்காரனை தேடி போறான்ல அந்த இன்ஃபர்மேஷன் அந்த நீங்க கிட்ட சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த நீங்க இப்ப அப்படியே ஓ அவன் தனியா போறானா, அப்ப அவனை நம்ம வழி அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ வில்லத்தனமா ஒரு பிளான போடுவான். இப்போ இந்த பிளான் போட்டது மட்டும் இல்லாம தளபதி இப்ப அப்பனா ஊர்லயே இல்ல, அப்பனா அந்த ஷென் அங்க தனியா தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ பண்றதுக்காக அவன் யோசிப்பான். இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா வீட்டுல இருக்கிறப்ப அவளை வலுக்கட்டாயமா இன்னொரு ரூம்குள்ள இழுத்துட்டு வந்துருவான். இப்ப வந்த உடனே அந்த நீங்க கேக்குறது நீ எதுக்கு என்கிட்ட ஃபேக் பென்டென்ட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் உஷாரா எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, இதுதான் அந்த தளபதி கிட்ட இருந்துச்சு, அதைத்தான் நான் உனக்காக எடுத்து வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாளா. உடனே அந்த நீங்கும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவ்வளவு முக்கியமான பொருளை எல்லாரும் அக்சஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா அந்த தளபதி வச்சிருக்கவே மாட்டான். சரி அந்த பேச்செல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க டாபிக்கு வருவோமா. நீயே முந்தி மாதிரியே இருக்க மாட்டேங்கிற, என்னை விட்டு விலகி விலகி போக ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வர ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அவன் தலையிலே அடிச்சிடலான்ட்டு பாப்பா. பட் கரெக்டா அண்ணாரன் பார்த்து இந்த ரூமுக்கு வெளியே அந்த குட்டி பொண்ணு யூனோட சத்தம் கேட்கும். அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, என்கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. இதை கேட்டோடனே அந்த நீங்க இப்ப அப்படியே இதுதான் பெர்ஃபெக்டான டைம், இப்ப மட்டும் நான் கதவை திறந்து இந்த ரூம்ல இருந்து வெளியே போனேன்னா எல்லாரும் நம்ம ரெண்டு பேரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா இது சரிப்பட்டு வராதுன்ட்டு இப்ப டக்குன்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து அவன் மண்டையில ஒரு போடு போட்டுருவா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து இந்த நிங்குக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த நார்த் சைடு தனியா டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான், அவனுக்கு எதுவும் இந்த நிங்குனால ஆபத்து வருமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்க கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன், அது வரைக்கும் பை பை.